Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து நாம வந்துட்டு இப்போ 47 எபிசோடு ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ நாம பேலன்ஸ் 3 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த பேலன்ஸ் 3 எபிசோட்ஸ் வந்துட்டு தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் சீசன் 1 எண்ட். ஓகேவா, சீசன் 1 வந்துட்டு எண்டுக்கான ஆயிடுச்சு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 3 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம் அண்ட் ஓவரால் ஒரு ஓவர் வியூ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறவங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு தன்னோட தம்பி தங்கச்சி காணும், தன்னுடைய அப்பா அம்மா பாட்டியை வந்துட்டு கொன்னவங்கள பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் வேணும், தோல்பேட் தான் வேணும், தோல்பேட் ஊர் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தவர் தான் வெற்றிமாறன். போலீஸ் ஸ்டேஷன் தான் வேணும்னு அவரா போஸ்டிங் கேட்டு வாங்கிட்டு வராரு. அந்த இடத்துல நிறைய கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதே பக்கமா வந்து 25 வருஷமா தன்னுடைய தங்கச்சி தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் வெற்றிமாறன். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கேஸும் போயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் வந்துட்டு அர்ஜுன் சார் உள்ள வராரு. நிறைய கேசஸ் அந்த தோல்பேட் போலீஸ் இருக்கிற இடத்துல வந்து நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு மாத்தணும், அதை வந்துட்டு எப்படி அந்த கிரைம் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்தது அர்ஜுன் சார். ஸோ 2 ஏசிபி ஒரே ஊர்ல ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா வேற வழியே இல்ல, இந்த தூல்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 ஏசிபி இருந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்துட்டு இந்த போலீஸ் எபிசோட்ல வர மாதிரி வந்து நம்முடைய அர்ஜுன் சாரும் ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்காரு. என்ன அப்படின்னா, அவருடைய பாஸ்ட் லைஃப் ஸ்டோரியில அவர் ஒரு உண்மையில திருடனா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோட் வரும்போது தான் தெரியும். ஆனா அவர் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப்ல அவர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு ஆகுது ஒரு விஷயம் அவருக்கு வந்து தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம். அது என்ன அப்படிங்கிறது நீங்க அந்த வெப்சீரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது அதே ஒரு 25 நிமிஷம் வீடியோ போயிடும். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா 48, 49, 50 இந்த எபிசோட பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இது எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ஒரு வாரத்துல சால்வ் பண்ணி ஆகணும். இதுல தன்னுடைய தங்கச்சியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய தங்கச்சியை கண்டுபிடிச்சாச்சு அப்படிமா இருந்துட்டு ஒரு ட்விஸ்ட் காமிச்சாங்க 47வது எபிசோட்ல. அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை கடத்துறாங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது, இவன் தங்கச்சியே கிடையாது அப்படி மாதிரி. அப்புறம் தங்கச்சின்னு ஒரு ட்விஸ்ட் காமிச்சாங்க, அது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு, இவதான் அவன் தங்கச்சி அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எதிர்பார்க்கல, பட் நைஸ், ஓகே சூப்பர் அந்த மாதிரி இருந்துச்சு. சார் ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். அண்ட் மாசாணிக்கு வந்து நிறைய இன்ஸ்டிங்ஸ் லைக் வந்துட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அது வந்து விஷன்ஸ். ஓகே, ஸோ முன்னாடி நடக்க போறது பின்னாடி காமிக்கிறது, கடவுள் வந்து அவங்கள்ட்ட பேசுறது. இப்போ வந்துட்டு நம்மளுடைய அந்த ஹிந்துஸ் நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன விஷன்ஸ் அவங்க வருது, அது என்ன அப்படிங்கிறது ஹிந்து நிறைய பீப்புள்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வர்றது. ஸோ அதையும் அண்ட் போலீஸையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த வெப்சீரிஸே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கணக்குல வந்துட்டு இப்போ தன்னுடைய யாருடைய வெற்றிமாறனுடைய அம்மா அப்பா பாட்டி அவங்கள கொன்னவங்களையும் தன்னோட தம்பி தங்கச்சியை வந்து தொலைச்சதுக்காகவும் அதுக்கான காரணம் யாரு, எப்படி, எங்க, எதனால அப்படிங்கறத வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஓவர் வியூல அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் தாண்டா வெற்றிமாறன் அப்படி மாதிரியும், அப்பா எதுக்காக வந்துட்டு நான் கொன்னேன்னு தெரியுமா அப்படின்ட்டு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவனோட அப்பா அம்மா சாகடிக்கப்பட்டதுக்கான காரணமும் வந்துட்டு இந்த 48, 49, 50 எபிசோட்ல ரிவீல் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து இதை கொஞ்சம் இன்னும் ஜாமா இழுத்துருக்கலாம், பட் இழுக்காம விட்டது ஃபைன். பட் ஆனா இன்னும் இழுத்துருக்கலாம். அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த கதையில கொஞ்சம் ஒட்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கொல்லப்பட்டது வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறதையும் காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த சீக்வன்ஸ்ல காமிக்கல. மேபி சீசன் 2 ஒன்று காமிக்கிறாங்கல்ல, சீசன் 2ல வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பை திங்க் பண்ணி பார்க்கும்போது
பர்சனல் லைஃப் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி எதிரையாவது ஒன்று திங்க் பண்ணி காமிப்பாங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரில. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இதில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத ஆஹா தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இனிமே சீசன் 2ல என்னெல்லாம் வரப்போகுது அப்படி மாதிரி என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய தம்பி தங்கச்சியை வந்துட்டு காணும் அப்படின்னு இருக்கும்போது தன்னுடைய தங்கச்சியை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ எப்படி இப்பதான் சொன்ன ஃபேக்கா ஒருத்தவங்களை வந்துட்டு எதுவும் தெரியாதவங்கள தங்கச்சி இல்லாதவங்களை வந்துட்டு இவன் தங்கச்சி நினைச்சிட்டா ஏதோ சொன்னியே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமா, ஆனா உண்மை தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ சீசன் 2ல தம்பி ஒருத்தர் கண்டுபிடிக்கிற மாதிரி கதை போடலாம். அண்ட் அர்ஜுன் சாருடைய பாஸ்ட் லைஃப், ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் வந்து இவர் தப்பு பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷன்ஸை காமிச்சு அண்ட் இவங்களுக்கு ஏன் இந்த விஷன்ஸ் வருது மாசாணி அப்படிங்கிற ஒருத்தருக்காக, ஸோ அவங்களுக்கு இந்த விஷன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம். அதுக்கு இடையில மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ சீசன் 1ல ஏகப்பட்ட கேசஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி சீசன் 2ல வந்துட்டு மிகப்பெரிய கேசஸ் எல்லாம் ஓட்டிட்டு பர்சனல் லைஃப் உள்ள கேசஸ் எல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை ஒரு விஷயமா கொண்டு வந்து விஷன்ஸா கொண்டு வந்து அதை சூப்பர் அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணி காமிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற ஒரு தொடர். ஸோ அது மாதிரி வந்து என்னோட தாட் வைஸுக்கு ஏற்ற மாதிரி சீசன் 2 வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் நிறைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ இதுமாதிரி வந்துட்டு சீசன் 2க்கு நிறைய வெயிட் பண்றாங்க. ஆனா சில கமெண்ட்ஸ் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்றாங்க, அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு. பட் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லதான், ஆனா நல்லா இருக்கு. லைக் சூப்பர் ஊ அப்படி மாதிரி கிடையாது, குட் ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்குல்ல. ஸோ அதுவே போதும் தான். அண்ட் அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கும் இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்க. ஆகா தமிழ்ல இருக்குது மொத்தம் 50 எபிசோட். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே 25-30 நிமிஷம் தான் வரும். ஸோ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் உங்க அடுத்த வீடியோ சொன்ன மாதிரி நான் மாஸ்டர்.